வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். சொல்றது என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, பிருத்திவிராஜ் சர்மா, மாளவிகா சர்மா, மோகினி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வியாச இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற கலிஃபா தி ரூலர் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கலிஃபா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்கிறோன்னா, இந்த படத்தில் 2 முக்கியமான வில்லன் வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோவோட அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அமிச்சிடுறாங்க. ஜெயிலுக்கு அமிச்ச இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே எடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலையிறாப்புல. அந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை வெளியே எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கோடி ரூபாயை எப்படி அவர் சம்பாரித்து வெளியெடுத்தார், அதுக்கப்புறம் இந்த வில்லனாவில் என்ன தான் பண்ணார், அவங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பின என்ன பழிவாங்க என்னெல்லாம் பண்ணார், இதெல்லாம் வந்து இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் சர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த எமோஷன் கேரக்டர் ஆகட்டும், அதே நேரத்தில் அவரோட ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் அவர் பண்ணுற ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இதில் மாளவிகா சர்மா அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீக்வன்ஸ் தான் அவங்க அந்த ஹீரோயினுக்கு என்ன தேவையோ அதுக்கான ரோலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க. இதை தவிர்த்து நம்ம இந்திரன்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய ஹைப் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். இதை தவிர்த்து நம்ம சுரேஷ் ஓப்லாய் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரோல் கொடுத்து அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும். என்னென்னா ஒரு பங்களா வீட்டுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி எல்லாம் ஒரு கேங்கு உள்ளே இறங்கி செக்யூரிட்டி எல்லாம் காலி பண்ணிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி தானே காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. சுரேஷ் இது மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக செக்யூரிட்டி கார்ட்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டம்ஸில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் மற்ற இடத்துல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்வல் பிளாக் அப்போ வர ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். விஷுவலி இந்த படம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. பார்க்க ஸ்டன்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தந்து இந்த படத்தில் மியூசிக் பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா மியூசிக் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. மற்றவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்றது வந்து எனக்கு தெரியாது. பட் மற்றவங்களுக்கு வந்து எப்படி இருந்தது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் நம்ம ஈரமான ரோஜா படத்தில் இருக்கிற அந்த மோகினி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவுக்கு அம்மாவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ண ரோல் ரொம்ப நல்ல ரோல். அது இல்லாமல் பிருத்திவிராஜ் சர்மா அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ணி வந்து படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. படத்தில் 2 முக்கியமான வில்லன், ஒன்று திலகன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீல்நிதின் முகேஷ். 2 பேரும் அவங்க கொடுத்த ரோலை அவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை பற்றி தவிர்த்து இந்த படத்தில் பாட்டு ஆகட்டும் 2-3 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராம் வயசில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நல்லா இருந்தது. நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸில் இன்வெக்ஸ் பாகுபலி மாதிரி ஒரு ஹைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு பாட்டு வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது பார்ட் 2க்கான லீடும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பான முக்கியமான 3 ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேமியாவும் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த படம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல படம். அதாவது பிருத்திவிராஜ் சர்மாவுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அயனும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூசிஃபரும் சேர்ந்தெடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பற்றி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.